இன்னைக்கு நம்ம முட்டையில ஒரு தொக்கு பண்ண போறோம். இப்போ 4 முட்டை நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இதுல நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. மஞ்சள் கருவை இதுல நம்ம சேர்த்துலாம். தனித்தனியா சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா வேகட்டும். வெந்த உடனே பார்க்கலாம். இப்போ இதை நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். இதை அப்படியே நம்ம வேற பிளேட்டுக்கு மாத்திட்டோம். இப்போ தாளிச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயில தாளிச்சிடலாம். பிரிஞ்சி இலை, பட்டை, கல்பாசி, லவங்கம், ஒரு ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், பொடியான இருக்குன்னு வெங்காயம், தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். பொடியான இருக்குன்னு தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வேகட்டும். தேவையான காரம் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ நம்ம முட்டையோட ஒயிட் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா கிளறி விட்டுலாம். இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த எல்லோ போட்டுருலாம். இப்போ நீங்கள் இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதே மெத்தடில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஒரே மாதிரி செய்யாமல் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி செய்யும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டை தொக்கு ரெடி.